ஏ கைஸ், ரெட்ரோ. பர்சனலாக எனக்கு இந்த படத்துடைய டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆனதுலேருந்தே ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இந்த டைட்டில் டீசரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த கோயில் படிக்கட்டில் பூஜா டே சூர்யா கையில் ஒரு கயிறு கட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ சூர்யா வந்து இன்னிலேருந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறேன், எங்கள் அப்பாவோட சேர்ந்து பண்ணுற வேலையை நிறுத்துகிறேன் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருப்பார். அது சொல்ல சொல்ல பேக்ரவுண்டில் வந்து அந்த சண்டை காட்சிகள், அவர் அடிக்கிற மாதிரி, அவர் கோவமாக இருந்தது, அந்த கேங்ஸ்டராக இருக்கும்போது அவர் என்னென்ன பண்ணார், ஸோ அந்த சீன்ஸ்லாம் வந்து போகும். ஸோ அந்த டைட்டில் டீசர் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங்கை வந்து அது ரிலீஸ் ஆகும்போது கொடுத்தது. அதே மாதிரி அவர் சொல்லுவார், இந்த வாழ்க்கையுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ரியலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஒரு ஸ்பிரிச்சுவல் கலந்த ஒரு லவ்வை பேஸ் பண்ண ஒரு கேங்ஸ்டர் படமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது இந்த படத்து மேலே. அதுக்கப்புறம் கார்த்திக் சுப்ராஜுடைய டைரக்ஷன் ஸ்டைல் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இந்த கேங்ஸ்டர் மூவிஸ், அப்புறம் ஃபைனல் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறது, இன்டர்வலில் வந்து ஒரு பிக் பேங் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து அவருடைய சிக்னேச்சர் ஸ்டைலாக இருக்குது. அந்த விதத்தில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில், சந்தோஷ் நாராயண் மியூசிக்கில் சூர்யா, பூஜா ஹெக்டே, ஜோஜு ஜார்ஜ், நாசர், பிரகாஷ் ராஜ் மற்றும் நிறைய முக்கியமான கதாபாத்திரங்கள் நடித்த இந்த ரெட்ரோ படம் எப்படி இருக்குது, எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸையும் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா, அப்படின்னா இந்த படத்தில் நல்லா இருக்குது, என்னென்ன இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டீட்டெயிலான ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூர்யான்னு சொல்லலாம். அதாவது அவருக்காகவே ஒரு டெய்லர் மேட் பண்ண மாதிரி இந்த படம் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. அவருடைய டிஃப்ரெண்ட் லுக்ஸ் ஆகட்டும், அவருடைய டிஃப்ரெண்ட் இமோஷன்ஸ் அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதமாகட்டும், அந்த சண்டை காட்சிகளில் எதிர்க்க இவ்வளோ பேர் இருந்தாலும் இந்த ஒரு ஆள் போய் எல்லாத்தையும் ஈஸியாக அடிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் நம்புகிற மாதிரி ஒரு கன்விக்ஷனை வந்து கொண்டு வரணும். ஸோ அந்த விதத்தில் சூர்யா வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அதை வாரணம் ஆயிரம், சூரரை போற்று, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கேஷுவலாக எந்த ஒரு க்ளோஸ்னஸ் இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருக்கார் சூர்யா இந்த படத்தில். ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ரோலாகவே மாறிட்டு அவர் அதை சிரிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருப்பார். அப்புறம் அவர் சிரிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீனில் அவர் கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸ், அதுக்கப்புறம் கண்ணாடி முன்னாடி அவர் சில எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கொடுப்பாரு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு சூர்யா இந்த படத்தில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நிறைய லேயர்ஸ் இருக்குது. நிறைய விஷயங்களை வந்து ஒரு சிங்கிள் படத்தில் பேக்கேஜ் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், அது வந்து கிருஷ்ணருடைய கதையாக ஆரம்பிக்கும் படம். அதுக்கப்புறம் நிறைய லேயர்ஸ் ஆஃப் புத்திசம் வந்து இந்த படத்தில் உள்ளேயே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தீவில் நடக்கிற ஒரு அடிமைத்தனம், அங்கே நடக்கிற கொஞ்சம் ஹிஸ்ட்ரி, அது ரிலேட்டடாகவும் இருக்கும். நிறைய ஜானர்ஸை வந்து இந்த படத்தில் பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க. எவ்ரி 20 minutes ஆல்மோஸ்ட் இந்த படத்துடைய ஜானர் வந்து அப்படியே கொஞ்சம் மாறிட்டே இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூர் கேங்ஸ்டராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ரொமான்ஸ், ஒரு லவ். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு ட்ரூ ஈவெண்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு ஐலாண்டில் நடக்கிற அடிமைத்தனம், பாலிட்டிக்ஸ், அந்த மாதிரிலாம் பேசும். கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக அப்படியே எண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஜானர்ஸை போர் அடிக்காமல் பேக்கேஜ் பண்ணியிருக்கார் கார்த்திக் சுப்ராஜ் இந்த படத்தில். ஸோ அது வந்து ஒரு புதுமையான எக்ஸ்பெரிமெண்டல் விஷயம் இந்த படத்தில் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நிறைய சீன்ஸ் வந்து இந்த படத்தில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதாவது அந்த கன்னிமா சாங், அதுக்கப்புறம் நடக்கிற அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ், அதெல்லாம் சிங்கிள் ஷாட் அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி நிறைய பேர் பேசி நம்ம பார்த்தும் தெரிஞ்சிருக்கோம். பட் அதை கேப்சர் பண்ண விதம், அது பியூரான ரா இமோஷன்ஸ் அழகாக கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு நல்ல விஷயமான ஒரு கல்யாணத்தில் திடீர்னு சூர்யாவோட இமோஷன்ஸ் எப்படி மாறுது, கோவமாக வருது, அதுக்கப்புறம் அங்கே சண்டை நடக்கிறது, திருப்பியும் ஒன்றுமே தெரியாத மாதிரி கேஷுவலாக வந்து அவர் டான்ஸ் ஆடுவார், திருப்பியும் ஒரு இன்டர்லூட் வரும், திருப்பியும் ஒரு சண்டை காட்சி. ஸோ அது வந்து சிங்கிள் ஷாட்டாக எடுத்திருக்காங்கன்றது அது ஒரு பியூர் சினிமேட்டிக் பிரில்லியன்ஸ். அவ்வளோ அழகாக எந்த ஒரு இடத்துலையும் அப்படியே கேமரா குதிச்சுன்னு தலை வலிக்கிற மாதிரிலாம் இருக்காது. அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டு ஒரு சிங்கிள் ஷாட்டுன்ற ஃபீலே கொடுக்காத அளவுக்கு அவ்வளோ அழகாக அந்த 15 to 20 minutes எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ எங்கெல்லாம் மாஸாக காட்டணுமோ அதுவும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு ஸ்டேடியம் மாதிரி இருக்கும், ஒரு சண்டை காட்சி இருக்கும். ஸோ அதில் அவருடைய இன்ட்ரோ காட்டுறதாகட்டும், அதுக்கப்புறம் ஒருத்தர் வீட்டில் வந்து இவரை பர்ஃபார்ம் பண்ண கூப்பிடுவாங்க. ஸோ அந்த வீட்டுக்கு ஒரு ஆர்எக்ஸ் சென்டரில் போயிட்டு ஒரு ஸ்கிட் பண்ணிவிட்டு அங்கே வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ், அதையும் அந்த ஜெயில் சீக்வன்ஸோடு எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் சீனே பார்த்தீங்கன்னா வந்து சூர்யாவை காட்டும்போதே வந்து ஷேடோ ஃபைட் மாதிரி இருக்கும். அவர் ஃபேஸ் யாரையுமே காட்ட மாட்டாங்க, பட் ஷேடோ இருட்லேயே சண்டை போடுற மாதிரி இருக்கும், ஆள் தெரியாத மாதிரி. அதெல்லாம் ரொம்ப கிளவராக பண்ணிவிட்டு நிறைய விஷயங்கள் புதுசாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது இந்த படத்தில். அந்த இண்டிவிஜுவலோடைய கேரக்டர், அந்த பாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யாவுடைய கேரக்டர் சின்ன வயசுலேருந்து அவருடைய லென்ஸ்லேயே நம்ம ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்குன்ற மாதிரி அழகாக காமிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு ஸ்டேஜில் வந்து
என்னுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்து காதல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடி போவார். பட் அங்கே போனோன்னு தெரியும் வேற ஒரு பர்பஸ் இருக்குது நமக்கு லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து கிளைமேக்ஸில் ரிவீல் ஆகும்போது ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. நான் கூட ஃபர்ஸ்ட் இந்த டைட்டில் டீசர் அதுக்கெல்லாம் முன்னாடிலாம் வரும்போது யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா ஹாப்பி பர்த்டே த ஒன் அப்படின்றாங்க, டைட்டில் கார்டில் த ஒன்னுன்றாங்க, என்னவா இருக்கும் அது த ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூரியஸாக இருந்தது. செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு கனெக்டிங் பேக்ரவுண்டு அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லும்போது அப்படி ஒரு கனெக்ஷன் நம்மளாம் ஃபீல் பண்ணுவோம் அந்த படத்தில். ஃபார் இன்ஸ்டன்ஸ் அந்த ஊரில் போய் இறங்கணுன்னு இவருக்கு ஒரு மாதிரி புல் அரிக்கிற மாதிரிலாம் இருக்கும், அப்புறம் ஒரு கோயில் திறக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல, பட் அதை கனெக்ட் பண்ணி அந்த சொல்கிற ஒரு 10 மினிட்ஸில் வந்து நல்ல ஒரு கனெக்ஷன், இதனால தான் இப்படி இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே புரியும். ஸோ அந்த சீன்லாம் வந்து ரொம்ப சூப்பராக அந்த செகண்ட் ஹாஃபில். சந்தோஷ் நாராயண் மியூசிக், அதுவும் கார்த்திக் சுப்ராஜோடு அவர் சேர்ந்தால் அது வேறு லெவலில் இருக்கும்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த படத்துலேயும் சரி ஒவ்வொரு சீன் அந்த வில்லனுடைய பேக்ரவுண்ட் மியூசிக், அப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு ஃபைட் சீன்ஸில் வந்து மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம லோக்கல் தமிழ் பீட் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் கனெக்ட் ஆன விஷயம், ஒவ்வொரு வாட்டி சூர்யா எலிவேட் ஆகும்போது கொடுக்குற அந்த பேக்ரவுண்ட் மியூசிக், கனிமா சாங், ப்ரீ கிளைமேக்ஸ் மியூசிக், அது எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காரு. சனாவுடைய பெஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக இந்த படத்தை கண்டிப்பாக சொல்லுவேன். இன்னொரு கான்செப்ட் என்ன ரொம்ப நல்லா இருந்ததுன்னா, என்ன தான் அவர் வந்து பெரிய கேங்ஸ்டர், பட் அதெல்லாம் விட்டுட்டு சாதாரணமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் ஒவ்வொரு சீனும் வந்து அவர் இன்ஸ்டிகேட் பண்ணுற மாதிரியே இருக்கும். திருப்பி திருப்பி அவர் அடிதடியில் இன்வால்வ் ஆகிற மாதிரியே தான் இருக்கும். ஸோ ஒரு சீனில் வந்து அவர் சொல்லுவார், இதுதான் நான், இப்படி தான் நான் அடிச்சுட்டு இருப்பேன், என்னை விட்டு இந்த சண்டை குணம் இந்த இதெல்லாம் போகாது அப்படின்னு பூஜா கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அது ரிவீல் ஆனோன்னு அதுக்கப்புறம் வர சீன்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா கேப்சர் பண்ணியிருக்காங்க, அந்த இமோஷன்ஸ் எல்லாம் கார்த்திக் சுப்பராஜ். இந்த படத்தில் இன்னும் என்ன பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பாக அந்த செகண்ட் ஹாஃபில் வர வில்லன் கேரக்டர், ஸோ நாசருடைய சன் மாதிரி அவர் இருப்பார். அவர் கேரக்டர் நல்லா ப்ளே பண்ணியிருக்கார், நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கார். பட் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வில்லனா இவ்வளோ பெரிய ஒரு சூர்யா த ஒன் அவரை எதிர்க்கிறதுக்கு ஒரு பவர்ஃபுல் வில்லனா இந்த படத்தில் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராங் வில்லன் இல்லாததுனால ஹீரோவுடைய கேரக்டர் அவ்வளோ எலிவேட் ஆகாத மாதிரி இருந்தது. ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் அந்த ஸ்ரேயா சரண் வர அந்த ஐட்டம் சாங், அது பாட்டு நல்லா இருந்தது, அந்த சீக்வன்ஸ்லாம் நல்லா, பட் படத்துக்கு எந்த விதத்துலையும் ஒரு ஸ்ட்ரென்த்தை ஆட் பண்ணவே இல்லை. ஸோ அதை கட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் டோட்டலாக கட் பண்ணிவிட்டு 2 hours 30 minutesக்குள்ளே இந்த படத்தை பேக்கேஜ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கும். ஓவரால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு சீன்லேயும் ஒரு லேக் இல்லாமல், அதாவது ரொம்ப போர் அடிச்சுட்டு நம்ம ஃபோனெல்லாம் எடுத்து நோண்டிகிட்டு இருக்காமல், கண்டிப்பாக ஒரு நல்ல பேக்கேஜிங், நல்ல ஒரு டீட்டெயிலிங், நல்ல ஒரு லேயரிங் கொடுத்து எடுத்திருக்கிற படம் தான் வந்து ரெட்ரோ. பட் இது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் அது ஒவ்வொருத்தருடைய இன்ட்ரெஸ்ட் பொறுத்து இருக்குது. பட் பர்சனலாக எனக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரியில் இவ்வளோ ஒரு லேயர்ஸ் ஆட் பண்ணி, இவ்வளோ இமோஷன்ஸை பேக்கேஜ் பண்ணி ஒரு நல்ல ஒரு மெசேஜோடு டெலிவர் பண்ண படம் தான் ரெட்ரோ. கண்டிப்பாக ஒரு வாட்டி தியேட்டரில் பார்க்கலாம்.